கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். யாக்கோபு 1:17 இப்படியாக கூறுகிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்பதாக. நன்மையான ஈவும் பூரணமான வரமும், குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். நம் அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவைகள் அதிகம் காணப்படுகிறது. நாம் அன்றாடம் நம்முடைய தேவைக்காக அநேக பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனால் அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைப்பதில்லை. நம்முடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற கவலையில் அநேகம் பேர் உண்டு. நம் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். நமக்கேற்ற ஈவுகள் அவர் கரத்திலிருந்து கிடைக்கிறது. அவை நன்மையையும் பூரணமானவைகள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். நமக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அவருடைய தயவு இல்லாமல் ஒன்றும் நமக்கு வாய்ப்பதில்லை. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று வேதம் கூறுகிறது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது பாடுகிறது போல, நம் கண்கள் அவரை நோக்கும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். தேவன் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நாம் எல்லா சூழ்நிலைக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, நாம் தேவையோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் பேதுரு அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று எழுதுகிறார். மூன்றாவதாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக அவருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று உபதேசிக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது எந்த வேற்றுமையின்றி நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். நன்மையான ஈவுகள் அவர் கரத்திலிருந்து வருகிறது. அது என்றும் பூரணமானது. நாம் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல நன்மைகளை பெறும்போது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தேவையோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்து கர்த்தருக்கு ஏற்ற காணிக்கைகளை செலுத்த கடவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை பூரணமான வரத்தை பரத்திலிருந்து உண்டாக்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை என்று வசனம் சொல்கிறதே. ஆண்டவரே, நீர் பாரபட்சம் பாராத நல்ல தகப்பன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.